வணக்கம். நேரம் நல்ல நேரம் ராசி பலன்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய தினம் 12 ராசிக்கு எப்படி இருக்க போகுது, அது மட்டும் இல்லாமல் நம்ம அரிதா தெரிந்திருக்கக்கூடிய பல ஆன்மீக தகவலையும் நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கான பதிலையும் நமக்காக எடுத்து சொல்ல காத்துட்டு இருக்காரு ஜோதிடர் திரு மகேஷர் அவர்கள். அவர் நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம். வணக்கம் சார். வணக்கம். திருவார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும் செஞ்சட் பெருவார்க்கும் பீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானூர் மானை முகத்தோனை ஆதலால் கூப்பும் மிருதம் கி வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரஹரோகரா. வணக்கம். நம்ம வருடத்தோட இறுதி பகுதிக்கு வந்தாச்சு சார். மார்கழி மாதம் இன்னும் 2 நாட்கள்ல வரப்போகுது. பொதுவா மார்கழி மாதம் அப்படின்னு சொல்லும் போது காலையில எழுந்துக்கணும், நம்ம காலையில வழிபாடு முறைகளை வச்சுக்கணும்னு சொல்லுவாங்க. அதே போல மாதங்களில் சிறந்தது மார்கழின்றாங்க. அதோட அடிப்படை தாற்பயம் என்ன சார், அதை பத்தி சொல்லுங்க. 2023 போக போகிறது, 2024 வரப்போகிறது. நிறையா நம்ம நேற்று கூட நம்மளுடைய புதியுகத்தில் நம்மளுடைய அந்த 2024க்கு உண்டான பலாபலன்கள் சொல்லியிருக்கோம். நிறைய பேர் பார்க்குறது உண்டு. உலகம் ஃபுல்லாக பார்த்துட்டேன்னா இதற்கு உண்டான ஒரு தனி ரசிகர் பட்டாளமே உண்டு. இந்த மார்கழி மாதம் பகவான் கிருஷ்ணர் சொல்கிறார், மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னு சொல்கிறார். இந்த மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கேன். பாருங்கள், இதில் ஒரு பெரிய ஒரு ரகசியம் இருக்குது. கார்த்திகை மாதம் என்ன விசேஷம், ரொம்ப சிறப்பு அப்படின்னா டக்குன்னு மனசுக்கு படுறது என்னென்னா உங்களுக்கு தீபம் நெருப்பா. இந்த மாதம் பார்த்துட்டுலாம் மார்கழி, இந்த மார்கழினாலே சில்லுன்னு இருக்கும் பாருணும், அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது. இந்த ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் பகவான் கிருஷ்ணர் சொன்ன மாதிரி மாதங்களில் நான் மார்கழி. எப்போவுமே நாம் இறைவன் ஏதோ ஒரு பக்கத்தில் கோயில் இருந்துன்னா ஒரு சுப்பிரபாதம் பாடும், அப்படியே மாதிரி கந்தசஷ்டி பாடும்போது காத்தால் எழுப்புவா. அந்த காலத்தில் பழைய படமெல்லாம் பார்த்துட்டுனா கோயில் கோபுரத்துலேருந்து ஆரம்பிப்பாங்க, காஃபிலேருந்து ஆரம்பிப்பாங்க. படம் ஆரம்பமே அப்படி தான் இருக்கும். சுப்ரபாதம் இல்லை கந்தசஷ்டி பாடுறதெல்லாம் பார்த்துருப்போம். அதே மாதிரி பார்த்துட்டேன்னா இந்த வருஷம் பூரா இப்படி இருக்கும். ஆனால் நாம் போய் சுவாமியை துயில் இழுக்கிறது, இறைவன் பக்தர்களின் முகத்தில் முழிக்கக்கூடிய மாதம் இந்த மாதம். எந்த மாதம்? மார்கழி மாதம். இதற்கு மேலே என்ன வேணும்? இறைவனுடைய கடாட்சம் நம்ம மேலே பட்டுதுன்னா அந்த கடாட்சம் ஒன்று போதாதான் நமக்கு வாழ்க்கையில்? உன்னுடைய கண் எனக்கு பட்டுதுன்னா போதும், என் வாழ்க்கை முன்னேறணும்னு சொல்லக்கூடிய ஒரு வேண்டுதலில் இந்த மாதத்திற்கு அந்த அனுகிரகம் அப்படிங்கிறது. இந்த மாதம் குரு மாதம், தனுர் மாதம்னு பேர். ஜோதிட சாஸ்திரத்தில் குரு மாதம், தனுர் மாதம்னு பேர். போராட்டமாக இருந்துட்டு இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த மாதம் அவ்வளோ சிறந்ததாக இருக்கும். காலையில் பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லக்கூடிய முகூர்த்தத்தில் சூரிய உதய காலத்தில் கோயிலுக்கு போகிறது. கோயிலில் பாவை நோம்புன்னு சொல்லுவாங்க. பெண்கள் திருமணத்துக்காக பிரார்த்தனை பண்ணுறவ இந்த மாதம் பாவை நோன்பு இருந்து சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி திருப்பாவை திருவம்பாவை பாடி திருப்பள்ளி எழுச்சி பாடி சுவாமியை வணங்கி வேண்டக்கூடிய அற்புதமான மாதம் இந்த மாதம். இது மார்கழி மாதம். ஓகே, மார்கழி மாதத்தோட சிறப்பை பற்றி நீங்கள் நல்லா எங்களுக்காக எடுத்து சொல்லியிருக்கீங்க சார். நிகழ்ச்சியோட முதல் அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். வணக்கம். ஓகே, நீங்கள் அடுத்த முறை கால் பண்ணும்போது இணைப்பில் காத்திருந்து உங்களோட சந்தேகங்களை நிச்சயமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சிக்கு கால் பண்ணுறவங்க டிவி சத்தத்தை குறைச்சிட்டு ஃபோனில் பார்த்து பேசாமல் மொபைலில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசினீங்கன்னா நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வியும் சாருக்கு தெளிவாக புரியும், சார் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பதிலுமே உங்களுக்கு தெளிவாக புரியும். இன்றைய நிகழ்ச்சியில் மார்கழி மாதத்தோட சிறப்புகள் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். பல பேருக்கு இதோட தாத்பரியம் புரிஞ்சிருந்தாலும் என்ன மாதிரியான வழிபாடு முறைகள் மேற்கொள்ளலாம் அப்படின்றது தெரியாது. அடிப்படையாக ஆஃபீஸ் கோயர்ஸ் ஆகட்டும், இல்லைனா பல பெண்கள் கொஞ்சம் பிஸியாக இருக்கும், எப்படி நாங்கள் அதை வழிபாடு பண்ணுறது, எங்கள் அம்மாலாம் ரொம்ப விழுந்து பண்ணாங்க, எங்களால் அந்தளவுக்கு பண்ண முடியாதுன்ற ஒரு தயக்கம் இருக்கும். அவங்களுக்கான ஒரு வழிபாட்டு முறையை சொல்லுங்கள் சார். இந்த உலகத்தில் லேட்டாக தூங்கி சீக்கிரமாக எந்திரிக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் தான். ரொம்ப லேட்டாக தூங்குவாங்க, சீக்கிரமாக எந்திரிப்பாங்க. நான் கூட பல தடவை கேட்டிருக்கேன், இப்படிலாம் மேனேஜ் பண்ண முடியுதுன்னு. ஏன்னா அவ்வளவு முக்கியத்துவம் தெய்வாதீனத்துக்கு கொடுப்பாங்க. என்னதான் காலையில் லேட்டாக தூங்கினாலும் காலையில் நேரத்தை எழுந்திரிச்சு இந்த விளக்கேற்றுறதுக்கு உண்டான வழக்கங்கள் இருக்கும். இந்த மார்கழி மாதத்தில் பார்த்துட்டேன்னா என்னென்ன பண்ணணும் ஃபஸ்ட்லேருந்து அப்படியே மெதுவாக சொல்லிட்டு வரேன். ஃபஸ்ட்டு வாசல் திறக்கணும். வாசல் எப்பவும் திறக்கும்போது வரலட்சுமின்னு திறக்கணும். ஃபஸ்ட்டு பின் வாசல் திறந்து அதுக்கப்புறம் முன் வாசல் திறக்கணும். பின் வாசல் இல்லைன்னா ஜன்னல் திறக்கணும். ஜன்னலும் இல்லைன்னா வெறும் கதவை ஃபஸ்ட்டு திறந்து வரலட்சுமியை வேண்டிக்கணும். ஃபஸ்ட்டு வாசலை தொளித்து சாணம் வைப்பான், பார்த்துருக்கீங்களா? சாணத்தில் அந்த புஷ்பத்தை வச்சு கோலம் போட்டு சாணம் வச்சு புஷ்பம் வச்சு வாசலில் 2 தீபம் ஏற்றுற வழக்கங்கள். ஏற்றி முடித்ததுக்கப்புறம் உள்ளே சுவாமிக்கு தீபம் ஏற்றுறது. இந்த சுவாமிக்கு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணி பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போகணும். பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போய் திருப்பள்ளி எழுச்சி, திருப்பாவை, திருவம்பாவை டெய்லி ஒரு பாசுரம் பாடணும். 30 நாளைக்கு 30 பாசுரங்கள், டெய்லி ஒரு பாசுரங்கள் பாடணும். அந்த கோயிலில் அந்த மாதத்தில் 2 தடவை கட்டலை. அவங்க வீட்டில் யார் யார் நட்சத்திரம் இருக்காங்களோ அதுக்கு கட்டலைன்னா அந்த பணம் கட்டி அவங்க அந்த பூஜைக்கு பொறுப்பேற்றுக்கணும்.
அங்கே இருக்கக்கூடிய கோயில் பிரசாதங்களை காலையில் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டில் வந்து குழந்தைகளுக்கு பருந்துண்டு இந்த மார்கழி மாதத்தாகப்பட்டது நாராயணா நாராயணா நாராயணான்னு காலையில் ஆரம்பிக்கணும். அப்படி ஆரம்பிக்கும் பொழுது எப்படி ஆண்டாள் வந்து ஆண்டாளோ யாரை பகவானை ஆண்டாளோ அந்த மாதிரி நம்ம வந்து எல்லா காரியத்தையும் வெற்றி பெறத்துக்கு இந்த மாதம் மிக உகந்ததாக இருந்து கொண்டிருக்கும். இதே போன்று தான் சாயந்தரமும் பண்ணணும். சாயந்தரம் திருப்பாவை திருவன்பாவை இல்லாமல் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வரணும். ஓகே சார், நிகழ்ச்சியோட முதல் அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம் சார். சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன, இங்க இருந்து கூப்பிடுறீங்க? நான் சிதம்பரத்திலிருந்து செல்வமணி பேசுறேன். ஓகே, இது யாருக்கான கேள்வி? என் மகனுக்காக. உங்க மகளோட ராசி நட்சத்திரம் லக்னம் என்ன? தனுசு ராசி போராட நட்சத்திரம். லக்னம் சார்? மகர லக்னம். மகர லக்னம். ஓகே சார், உங்களோட கேள்வியை முன்வைக்கலாம். சார் இணைப்பில் தான் இருக்கார். நமஸ்கார். வணக்கம் சார். நமஸ்கார். வணக்கம் ஐயா. வணக்கம், சொல்லுங்க. என்னோட மகன் வந்து எப்ப ஃபாரின்ல மெடிசன் முடிச்சாரு சார். ஒரு அங்கேயே கொஞ்சம் சிரமப்பட்டு ஒரு 6 வருஷம் ஆயிடுச்சு. இப்ப வந்து அவரு இந்த எஃப்எம்ஜி இந்த கிளியர் பண்றதுக்கு 2 தடவை எழுதினாரு, ஃபெயில் ஆயிட்டாரு. இப்ப திரும்ப இந்த ஜனவரி 20 எழுத போறாரு ஐயா. அது என்ன ரெமடி? நல்ல சுவாமிகிட்ட வேண்டிக்கோங்க. இன்னும் நிறைய வேண்டுதல் வேணும். ஏன்னா சுக்கிரன் வந்து 50 to 60% சாதகமாக இருக்குது, ஒரு 40% வீக்காக இருக்குது. ஏன்னா நீங்கள் இன்றைக்கி பூராட நட்சத்திரம், இன்றைக்கும் பூராட நட்சத்திரம் தான். ஸோ 60% சாதகமாகவும் ஒரு 40% வீக்காக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் உங்களுடைய வேண்டுதல் மிகப்பெரிய பலத்தை கொடுக்கும். மதுரை மீனாட்சி அம்பாள் கோயிலில் சரஸ்வதி தேவி இருப்பாங்க, அம்பாள்கிட்ட வேண்டிக்கோங்க. அவங்க நல்லா படிக்கணும், நல்லா வரணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த இருக்கக்கூடிய மீதி 30-40% வீக்காக இருக்கிறதும் மாறிடும். அதை நான் வேண்டிக்கிறேன். ஓம் நம சிவாய். நன்றி. நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம். சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? என் பேர் ஜெயசித்ரா மேடம். எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? நான் ஒசூர்ல இருந்து கால் பண்றேன். ஓகே, இது யாருக்கான கேள்வி? எனக்கான கேள்வி. உங்களோட ராசி நட்சத்திரம் லக்னம் என்னம்மா? அதெல்லாம் எதுவும் தெரியாது மேடம் எனக்கு. நிச்சயமாம்மா, பேசலாம். சிறனிப்பில் தான் இருக்காரு. வணக்கம்மா. வணக்கம் சார். சொல்லுங்க. எவ்வளவு நாளா ட்ரை பண்றேன் சார், உங்க நம்பர் கிடைக்கவே மாட்டேங்குது சார். சொல்லுங்க ஜெய். நீங்க சொல்ற எல்லா செய்யறேன் சார் நான் வீட்டுல. ஆனா எனக்கு ஒரு நல்ல வழியே பறக்க மாட்டேங்குதுங்க சார். 3 வருஷமா வட்டி கட்டிட்டு இருக்கேன் சார். பிரச்சனை மேல பிரச்சனை போயினே இருக்கு சார். மனசுல நிம்மதியே இல்லை. என் வீடு அவ்வளவு கவலைகள் இருக்கு. நீங்க ஒருத்தர் தான் சம்பாதிக்கிறீங்களா இல்ல 2 பேருமா? இப்பதான் எங்க பொண்ணு போயிருக்குங்க சார். எங்க பையன் வேலைக்கு போறதுங்க சார். வீட்டுல இருக்கு. எங்க வீட்டுக்காரர் வந்து என் பேச்சு கேட்கறதில்ல. அவர் பார்த்து அவர் இருக்கிறாருங்க சார். என் குடும்பம் இப்படி இருக்குங்க சார். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏமா ராசி நட்சத்திரம்லாம் தெரியறது இல்ல? நாங்க அதுல எல்லாம் எங்களுக்கு அதெல்லாம் ஒண்ணும் தெரியாதுங்க சார். இப்பதான் நான் உங்க நிகழ்ச்சி பார்த்து பின்னாடி தான் அதெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சார். நீங்க பிறந்த டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பர்த் பிளேஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும்? அதாவது நீங்க பிறந்த தேதி, மாதம், வருடம், அதே மாதிரி பிறந்த நேரம், இதெல்லாம் உங்களுக்கு எப்பவுமே தெரியுமா? தெரியாதுங்க சார். அதெல்லாம் எதுவுமே தெரியாதுங்க சார். 50க்குள்ள 40க்கு மேல சார் எனக்கு ஏஜ். அவ்வளவுதான் சார். சரிம்மா. அதாவது பொதுவாகவே இந்த உங்களுடைய மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் நிறையா இருந்துட்டு இருப்பாங்க. நான் சொல்லக்கூடிய விஷயத்தை வந்து ரேண்டமாக ஃபாலோ பண்ணி இதில் இருக்கக்கூடிய இந்த பக்தி, இதுக்கு இருக்கக்கூடிய இந்த இதை வச்சு ஃபஸ்ட்டு நீங்கள் நின்று அதை செயல்படுத்துகிறீங்களா, அதுக்கே ஒரு பெரிய பெருமை. நிறைய பேர்த்தோட லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா கிரகங்களுடைய அந்த சுற்றுதல்னு சொல்லுவாங்க. அதாவது தான் நல்லா முன்னேறணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது கூட இருக்கவங்க வந்து அதை முன்னேற்ற விடாமல் ஏதோ ஒரு தடங்கள் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த தடங்களுக்கு பல காரணங்களும் சொல்லுவாங்க. இது வந்து இயல்பாகவே இருக்கக்கூடிய ஒரு குணாதிசயங்கள். இந்த மாதிரி ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதிர்மறையான நட்சத்திரமோ இல்லை சேராத நட்சத்திரமோ நீங்கள் வந்து திருமணம் பண்ணியிருந்தாலோ அல்லது சீராத நட்சத்திரங்கள் அங்கே இருந்தாலோ அவங்களுக்கு சுற்றி அந்த பாதிப்புகள் இருக்கும். என்னதான் பிராயஸ்தம் பண்ணாலும் அந்த பிராயஸ்தங்கள் வந்து ஏதோ ஒரு வகையில் ஒரு சர்டன் இதுக்கு மேலே அது வந்து பலன் தராமல் போயிடும். சார் எங்கள் வீட்டில் ஒரு வாரம் நல்லா இருக்குது, அடுத்த வாரம் சண்டை சார், அடுத்த வாரம் நல்லா இருக்குது, சண்டை சார்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. இவங்க பேச்சு அவங்க கேட்கறதில்ல, அவங்க பேச்சு இவங்க கேட்க மாட்டாங்க. இன்றைய தினம் 12 ராசிக்கும் எப்படி இருக்க போகுது சார், அதை பற்றி எங்களுக்காக எடுத்து சொல்லுங்கள். 15/12/2023 சோபகிருதோடும் கார்த்திகை மாதம் 29ஆம் திருநாள். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை. இன்றையோட நல்ல நேரம் பார்த்துட்டேன்னா காலையில் 9:15 to 10:15,
ராகு காலம் 10 to 12, யமகண்டம் 3 to 4:30. இன்றைக்கி நட்சத்திரம் பூராடம் காலை 10:39 வரை, பின்பு உத்திராடம். இன்றைய திதி அதிகாலை 3:03 வரை த்விதியை, பின்பு திருத்தியை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பூராட நட்சத்திரம் காலையில் வரைக்கும் இருக்குது. அப்போ காலையில் ஒரு பலன் இருக்குது, மத்தியானத்துக்கு மேலே நட்சத்திரம் மாறும்போது அதற்குண்டான ஒரு பலாபலன்கள். வெள்ளிக்கிழமை உங்களுக்கு தெரியும் ராகு காலத்தை ரொம்ப சிறப்பாக கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமானது. அது கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய கடைசி வெள்ளிக்கிழமையாக அந்த வெள்ளிக்கிழமை இருக்குது. இன்றைய தினத்துக்குண்டான நட்சத்திரம் பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவாளுக்கு புதுயுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு 12 ராசிக்குண்டான விசேஷ பலாபலன்களை இதோ நாம் பார்க்க போகிறோம். சந்திராஷ்டமம் பற்றி சொல்லவே இல்லையே சார். மிருகசீரிஷம், திருவாதிரை, இன்றைக்கி சந்திராஷ்டமம் மிதுன ராசிக்கு. சரி, மேஷராசி அன்பர்களுக்கு சில விஷயங்களில் இன்றைக்கி தந்தை, தூர பிரயாணம், படிப்பு, அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தில் பொறுப்பேற்றுக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மேல்முறையீடு உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இருக்கும். தெய்வீக வழிபாடு வெற்றியை தரும். ரிஷபராசி நேயர்களுக்கு இன்றைய தினத்தில் கவனமாக பேசணும். சின்ன சின்ன பிரச்சனைகளில் ரொம்ப கூர்ந்து கவனிக்கணும். யதார்த்தமாக பேசுறது சில பிரச்சனைகளை உருவாக்கி கொடுக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இடம், பொருள், அந்த சூழ்நிலை தெரியாமல் அதை பற்றி ஒரு டிஸ்கஷனை பற்றி ஓப்பன் பண்ணும்போது கவனம் என்பது தேவை. ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் பணம், பொருளாதாரம் ஈட்டக்கூடிய நாள். மிதுனராசி நேயர்களுக்கு பிரயாணத்தை தவிர்த்துக்கணும். மிருகசீரிஷம், திருவாதிரை நட்சத்திரத்துக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம் இருக்கங்காட்டி தெய்வீக வழிபாடு ரொம்பவுமே அவசியம். பிறர் சொல்கிறக்கூடிய விஷயங்களுக்கு கருத்து வேறுபாடுகளோ இல்லை மேல் கருத்தோ சொல்கிறதை தவிர்த்துக்கிறது நல்லது. கடகராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் வேலை வாய்ப்பு கூடி வரும். நினச்சதை சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு பிரயாணம் வெற்றி பிரயாணமாக மாறும். ரொம்ப நாள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தவிர்த்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாள். சிம்மராசி நேயர்களுக்கு இடமாற்றம் மனமகிழ்ச்சியை தரும். சொந்த பந்தங்களை சந்திக்கிறது, அதுமாதிரி ஏதேனும் விசேஷங்களில் கலந்து கொள்வது, ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அதை பெருசாக டிஸ்கஸ் பண்ணி அதற்குண்டான ஒரு முன்னெச்சரிக்கையாக செயல்படக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. குழந்தைகளுக்கு ஏதேனும் அவங்க வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன்னா அதற்குண்டான ஏற்பாடுகள் நடக்கும். அடுத்தது கன்னிராசி நேயர்களுக்கு இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய அற்புதமான தினம். தெய்வ அனுகிரகங்கள் கூடி வரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும். அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா ஏதேனும் வீடு வாங்கணுங்கிற ஆசைக்கு முயற்சி பண்ணி அதற்குண்டான ஏற்பாடுகள் பண்ணுவீங்க. துளாராசி நேயர்களே சிறு பிரயாணம் வெற்றி பிரயாணமாக மாறும். ஒவ்வொரு விஷயத்திலும் உங்களுடைய சகோதர சகோதரி உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் எடுத்து பண்ணுவீங்க. விஜயராசி நேயர்களுக்கு குடும்பத்தில் அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். பணம், பொருளாதாரம் ஈட்டக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம். ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் இருக்கலாம், அகலக்கால் வைக்கிறது தவிர்த்துக்கிறது நல்லது. தனுசு ராசி நேயர்களே ஒவ்வொன்றும் பார்த்து நீங்கள் செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கும். விடாமுயற்சி மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். ஒவ்வொரு சூழ்நிலைகளும் பார்த்து நீங்கள் எடுத்து செய்வீங்க. அது உங்களுக்கு லாபத்தை தரும். இன்றைக்கி பிரயாணத்தை தவிர்த்துக்கணும். மகராசி நேயர்களுக்கு கொஞ்சம் விரயங்கள் இருக்குது. இன்றைய தினத்தில் அகலக்கால் பொருளாதாரத்தில் வைக்கப்படாது. வெளிநாடு பிரயாணம் வெற்றி பிரயாணமாக வரும். ரிசர்ச் எஜுகேஷனில் இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரும். கும்பராசி நேயர்களுக்கு நண்பர்கள் மூலமாக காரியத்தை சாதிப்பீங்க. பணம், பொருளாதாரம் ஈட்டக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இருக்கும். மீனராசி நேயர்களுக்கு இந்த நாள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதவி, பேர், புகழ், அந்தஸ்து கிடைக்கக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் தலையிடுறதை தவிர்த்துக்க நல்லது. ஒருவேளை நம்மளாக போய் நம்மளுடைய பேரை இறக்கிக்கூடாது. அதனால் எதுவுமே ஒரு விஷயத்தை நடக்கும் பொழுது அதை அமைதியாக கவனிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மீனராசி அன்பர்களே 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன்கள் பார்த்தாச்சு. ஓகே சார், நன்றி. இன்றைய தினம் 12 ராசிக்கு எப்படி இருக்குன்றது நீங்கள் துல்லியமாக கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம், நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க. சொல்லுங்க, உங்க பேர் என்ன? வணக்கம். வணக்கம்மா, உங்க பேர் என்ன? என் பேர் பாக்கியங்க. எங்க இருந்து கூப்பிடுறீங்கம்மா? திருச்சியில இருந்து கூப்பிடுறேங்க. என் பையனுக்கு கல்யாணம் பார்த்துட்டு இருக்கோம், தள்ளி போயிட்டு இருக்குங்க. ஓகேம்மா, உங்க மகனோட ராசி, நட்சத்திரம், லக்னம் என்னம்மா? எங்க பையன் பேர் சதீஷ், மிருகசீரிடம், ஓகே. ரிஷபராசி, லக்னமா? கும்பலக்கணம். பேசலாமா சார்? இணைப்பில் தான் இருக்காரு. 95. வணக்கம்மா. வணக்கம் சார், ரொம்ப சந்தோஷம் சார். உங்க வாய்ப்பு வாய்ப்பு கிடைச்சது ரொம்ப சந்தோஷம் சார். நன்றிம்மா. ஸோ 95ல் பிறந்திருக்காரு. ரொம்ப நாள் முயற்சி பண்ணோம் சார், இன்னைக்கு தான் கிடைச்சது. நன்றிம்மா. இவங்க மிருகசீரிஷ நட்சத்திரம், ரிஷபம், மிதுனமாமா? கும்பலக்கணம் சார், ரிஷபராசி. என்ன கேள்விமா உங்களுக்கு? பையன் கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கோம். பையனுக்கு இது வேலை வெளியே போக சொல்றாங்க. என்ன சார் ஒன்றும் புரியல. ஓகே, ஃபஸ்ட்டு இவங்களுக்கு பித்ருதோஷம் இருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ணிக்கணும். பித்ருதோஷம் இவங்க ஹாரோஸ்கோப்பில் இருக்கான்னா சூரியன் பலம் இல்லைன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் யதார்த்தமாக நடக்கும். அப்படி நடக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பித்ருதோஷத்துக்குண்டான நிவர்த்தி. அப்பா அம்மா போய் ராமேஸ்வரத்தில் திலஹோமம் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதை தவிர பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் ஜாதகத்தில்
வேறு எந்த கிரகங்கள் பலம் இல்லையோ அந்த கிரகங்களுக்கு உண்டான பிராயஸ்தங்கள் வேண்டுதல் பண்ணுறது ரொம்ப நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போதைக்கு சுதர்ஷனாய நமகங்கிற மந்திரம் இவர்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து ஒரு சில விஷயங்களில் வெற்றி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். நம சிவாய. நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? என் பேர் செல்விங்க. எங்கிருந்து கூப்பிடுறீங்கம்மா? கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்க. ஓகே, இது யாருக்கான கேள்வி? எங்க வீட்டுக்காரருக்கு. அவரோட ராசி நட்சத்திரம் லக்னம் என்னம்மா? கும்ப ராசி, புரட்டாதி நட்சத்திரம், ரிஷப லக்னம். ஓகேம்மா, உங்களோட கேள்வியை முன்வைக்கலாம். சிறனிப்பில் தான் இருக்காரு. கொஞ்சம் இப்போ உடம்பு சரியில்லை, கால்ல எல்லாம் புண்ணா இருக்குது. எப்ப ரெடி ஆகும்? நம சிவா. வணக்கம்மா செல்வி. சொல்லுங்க சார். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கும்பராசிக்கு எல்ரஷன் நடந்துருக்கு இல்லையா? இது பேர் ஜென்மசனின்னு பேர். இந்த ஜென்மசனி பொதுவாக பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கால் மூட்டு சம்பந்தமான உபாதைகள் கண்டிப்பாக கொடுக்குமா. இது இவங்களுக்குன்னு மட்டும் இல்லை, நீங்கள் பொதுவாகவே நிறையா பேர்கிட்ட கேட்டிங்கன்னா இந்த சமயத்தில் இந்த ஜென்மசனியில் ஏதோ ஒன்று எனக்கு உடம்பு படுத்திக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சனீஸ்வரருக்கு பார்த்தீங்கன்னா கோயிலில், வீட்டு பக்கத்தில் கோயில் இருந்ததுன்னா அந்த கோயிலில் வந்து சனீஸ்வரருக்கு எண்ணெய் காப்பு வாங்கி சாத்துறது ரொம்ப விசேஷம். அது தவிர நீங்கள் மருத்துவரையும் பாருங்கள், எண்ணெய் காப்பு வாங்கி சாத்தினீங்கன்னா ரொம்பவுமே சிறப்பு. ராகு கால பூஜை பண்ணி பாருங்கள். அந்த வெள்ளிக்கிழமை அதுமாதிரி செவ்வாய்க்கிழமை, குறிப்பாக செவ்வாய்க்கிழமை 3 to 4 ராகு கால பூஜை பண்ணி பாருங்கள். ஒரு பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும். கொஞ்சம் படிப்படியாக குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. பொதுவாக எந்த ஒரு சிறப்பான விஷயமா இருந்தாலும் அதில் ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு சின்ன தடங்களோ இல்லைன்னா ஒரு எதிர்மறையான விஷயமோ இருக்கும். இந்த மாதத்துக்கு இவ்வளோ சிறப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க சார். இதை தாண்டி ஏதோ ஒரு ராசினியருக்கு இந்த மாதம் அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்காது, ஒரு சில பின்னடைவுகள் ஏற்படும்னா அவங்க என்ன மாதிரியான பரிகாரங்கள் செஞ்சு அதை நிவர்த்தி பண்ணிக்கலாம்? எந்த மாதத்துக்கு எந்த ராசிக்கு இந்த மாதம் எடுக்காது அப்படின்னு கேட்டிங்க. ரிஷப ராசிக்கு இந்த மாதம் அவ்வளோ சிறப்புகள் இருக்காது. அதே மாதிரி மார்கழி மாதம் சொல்கிறேன், ரிஷபராசிக்கு கொஞ்சம் சுமாராக இருந்து கொண்டிருக்கும். மகர ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் மீடியமாக இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதங்கள் வந்து இருந்துருக்கும். இதுக்காக என்ன பண்ணுறது ரொம்ப விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு டெய்லி கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. இந்த மாதத்தில் வரக்கூடிய ப்ராப்ளங்களை சால்வ் பண்ணுறதுக்கு இந்த மாதம் உதவிகரமாக இருக்கும். அதனால் தினந்தோறும் சுவாமி தரிசனம் விசேஷ பலன்கள். ஓகே, அதே போல் பெண்கள் எப்படி வழிபாடு முறையை மேற்கொள்ளணும், காலையில் தொடக்கத்துலேருந்து அவங்க என்ன செய்யணும்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க சார். ஆண்கள் இந்த மாதத்தில் என்ன செய்யலாம்? ஆண்கள் பொதுவாகவே பார்த்திங்கன்னா கோயிலுக்கு போய் உழவார பண்ணி நிறையா பண்ணுற ஆண்களும் நிறைய பேர் இருக்காங்க. கோயிலில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி இருக்கக்கூடிய எல்லா விஷயங்கள்லேயும் ஆண்களுக்கும் முக்கியத்துவம் வாங்கி அந்த கோயில்களில் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கோயிலில் பெண்கள் எப்படி அபிஷேகம் பண்ணுறாங்களோ அதே மாதிரி ஆண்களும் அபிஷேகங்களுக்கு கொடுக்கறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். திருப்பள்ளி எழுச்சி ஆண் பெண் பேதம் இல்லாத சுவாமி அனுகிரகம் பண்ணுவார். குழந்தைகள் முதற்கொண்டு அனுகிரகம் பண்ணுவார். அதுதான் உண்மை. இப்போ இந்த மார்கழி மாதம் தினந்தோறும் கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணுறது விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. நான் சொன்ன வழிமுறைகளை அப்படியே கடைபிடிக்கிறது அற்புதமான பலன்களை கொடுக்கும். ஓகே சார், பொதுவாக ஒரு ஜோதிடர்கிட்ட பேசும்போதே உங்ககிட்ட பேசும்போது ஒரு வாஞ்சியோடு பேசுறதை நாங்கள் பார்த்துருக்கோம். உங்களை நேரடியாக சந்திக்க வரும்போது அவங்க என்ன மாதிரியான கேள்விகளை முன்வைக்கலாம், என்ன மாதிரியான விஷயத்தோடு அவங்க ப்ரிப்பேர்டாக வர வேண்டியது அவசியம், அதை பற்றி சொல்லுங்கள் சார். ஃபஸ்ட்டு மற்ற அஸ்ட்ராலஜர்கிட்ட பார்க்குறதும் என்கிட்ட பார்க்குறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது. என்னென்னா நான் வந்து இப்போ அவங்களுக்காக பேச மாட்டேன். இப்போ நீங்கள் வந்து ரொம்ப இதாக வரீங்க, அதனால் உங்களுக்காக பேசணுங்கிறதுல அது என்ன இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு கிரகநிலை தெரிந்து கொண்டு அதை பேசக்கூடிய முறைகள் அப்படிங்கிறது இருக்குது. நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுவேன், நான் ஒரு 2 நிமிஷம் இதை சொல்லிடுவேன். அதே மாதிரி ஹாரோஸ்கோப் வேண்டாம், நீங்கள் கொடுக்கவே வேண்டாம், நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு நான் எடுத்து பார்ப்பேன். ஏன்னா நட்சத்திரம் மாறும், நீங்கள் வேறு பஞ்சாங்கம் பார்ப்பீங்க, நான் வேறு பஞ்சாங்கம் பார்ப்பேன். அதனால் ஃபஸ்ட்டே அதை வந்து எடுத்து சொல்லிடுறது, நீங்கள் வந்து கொடுக்க வேண்டாம், நானே வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு எடுத்து சொல்லிடுவேன். அதே மாதிரி என்னுடைய முறைகள் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்குன்னு அந்த இன்ஸ்டண்ட்டாக அந்த விஷயங்கள் வந்து தோணணும். நான் சொல்கிறது தான் கரெக்டு அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். இன்ஸ்டண்ட்டாக தோணணும். என்கிட்ட வரக்கூடியவங்க பார்த்தவங்களுக்கு தெரியும். அவங்க வந்து நிறையா அப்படியே லிஸ்ட்டாக ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷத்தில் முடிச்சிடுவேன். ஏன்னா எனக்கு வந்து ஒரு ஹாரோஸ்கோப்பை பார்த்த உடனே நமக்கு பலன்கள் வந்து உடனே அது வந்து வந்துடுது. சார் பார்த்து சொல்லுங்கள் சார், பார்த்து சொல்லுங்கள் சார். இல்லை ஒரு தடவை பார்த்தாலே போதும், எனக்கு மைண்டில் வந்து அது ஏறிடும். அந்த மாதிரி இருக்கிறது தான் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து 10 பேர் இதுக்கு முன்னாடி பார்த்துருந்தாலும் ஒரு தடவை நம்மக்கிட்ட பார்த்துட்டு போனதுக்கப்புறம் திருப்பியும் வேறு சிந்தனைகள் அவர்களுக்கு இருக்காது. ஏன்னா அவங்களுடைய ஜாதகத்துக்குண்டான முக்கியத்துவம் என்ன, ஜாதகத்துக்குண்டான விஷயங்கள் என்ன, இப்போ அவங்க என்ன ஃபாலோ பண்ணணுங்கிறத ரொம்ப தெளிவாக நம்ம வந்து பார்த்துருவோம். அதுதான் நீங்கள் நிறைய வெளிநாடு, ஜெர்மன், ஃப்ரான்ஸ் என்று நிறைய வெளிநாட்டிலேருந்து இருக்கக்கூடிய நபர்கள் நம்மளை ஃபாலோ பண்ணுறாங்க.
ஓகே சார், இன்றைய தினம் நாங்கள் கேட்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்குமே எங்களுக்கு துல்லியமான பதில் கொடுத்துருக்கீங்க சார், மிக்க நன்றி. நன்றி. நம்மளுடைய இந்த வெள்ளிக்கிழமை லைவ் நிறைய பேருக்கு பிடிச்சு, சார் ஒரு தடவை வரலைன்னா கூட சார் ஏன் சார் வரவே இல்லையே அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா அதனால தான் உங்களோட இன்ட்ராக்ட் பண்ண வந்து அந்த வெள்ளிக்கிழமை வந்து லைவாக வந்து நம்ம ஏற்படுத்தினோம். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம திருமண தகவல் பதிவுக்கு எல்லாரும் அவர்களுக்குண்டான வரன்களை பார்ப்பதற்கும் வரன்களை கேட்பதற்கும் 7397394829 இப்போ வந்து இலவசமாக பதிவு பண்ணிட்டு இருக்கோம். அதை நீங்கள் பயன்படுத்திக்கிறது விசேஷம். நன்றி, நமஸ்காரம். உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிட சாம்ராட் மகேஷ் ஐயர். நன்றி சார். ஸோ இன்றைய தினம் உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய எல்லா தகவலுமே ஒரு பயனுள்ள தகவலாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே போல் நாளைக்கும் ஒரு ஜோதிடரோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி.